வரும். இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மொதோ இது நீங்க படிக்கிறது இதுவாதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சி பார்த்தோம். சி பார்த்து அதுல அது சாவா மாறிச்சு. இங்க பிரமாதம் பிரமாதம். அதே மாதிரி நம்ம ஸ்பீக் பார்த்தோம். இப்ப வந்தோன்னு ஸ்பீக் வந்து என்னவா இங்க மாறுது? ஸ்போக்கு ஸ்போக்கு ஸ்போக்கா மாறுது. ஸ்போக்கன் ஸ்பீக்கிங் அருமை அருமை அருமை. ஏன்னா இது எதுக்கு திருப்பி திருப்பி எழுதுறோம்னா அவ்வளவு முக்கியம். நீங்க விட்டுற கூடாது. இந்த 6 மணி நேரம் கிளாஸ் லைஃப் ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா இதுதான் லைஃப் ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேச போறீங்க. அவரு அந்த அன்னைக்கு பிங்க் கலர் போட்டாருப்பா. பிங்க் இது பாருங்க, அந்த பிங்க் போட்டு அவரு இது பண்ணது எங்க பார்த்தாலும் வருமா? எல்லா வாக்கியத்திலயும் வரப்போகுது. நீங்க பேசுற எல்லா வாக்கியத்திலயும் ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ண போறீங்க. இது வந்துகிட்டே இருக்க போகுது. மாற்றமே இல்ல. இப்ப வாழ்க்கை ஃபுல்லா கூட வர்றத இந்த 6 மணி நேரத்தோட நீங்க கழட்டி விட முடியாது. நீங்க ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ண வந்துரும். ரிவைஸ் பண்ண எல்லாம் வந்துரும். வர முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். இது தெரியாம தான் வந்து இங்கிலீஷ் தடக்கா புதக்கான ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். பட் வந்து இது ஆக்சுவலி என்னோட ரியல் டைம்லயே நான் அதை பார்த்திருக்கேன். அது எந்த இடத்துல எது போடுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அதோட இங்கிலீஷ்ல அட்வான்ஸ் லெவல் கிடையாது, இன்டர்மீடியட் லெவல் கிடையாது, பேசிக் லெவல்ல கூட தாண்டாம இருந்தோம். புரிஞ்சுக்க முடிஞ்சது. இது வந்து நீங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த சிம்பிள் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்னு ட்ரெடிஷனல் வேல சொல்லாம எங்களுக்கு இது புரிய வச்சீங்க. அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். வெரி குட். யூ ஆர் வெல்கம். யூ ஆர் வெல்கம். ஏன்னா கிராமர் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அதை நம்மள அந்நியப்படுத்திக்கவே கூடாது. இதை வச்சு நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணலாம். இப்ப நீங்க அருமையா சொன்னீங்க சென்ட்ராயன், ரொம்ப பிரமாதமா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தமிழ் இங்கிலீஷ் அது கேப்சர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். தமிழை உள்வாங்கிக்கிறது, உங்க தாய்மொழியை உள்வாங்கிக்கிட்டா படைப்பாற்றலோட உச்சத்துக்கு போயிடும். அப்ப நீங்க என்ன வேணாலும் கத்துக்கலாம். அதனாலதான் பாரதியால 14 லாங்குவேஜ் கத்துக்க முடிஞ்சது. தமிழ்ல பயங்கர ஸ்ட்ராங், அவர் சூப்பர் ஸ்ட்ராங். அதனாலதான் தமிழை ரசிக்க முடிஞ்சது. எல்லா இதுவுமே ரசிச்சாரு. இப்ப பாருங்க, இந்த ஒரு விஷயம்தான். இதுக்கு நீங்க கிராமரா சிம்பிள் பிரசன்ட் கன்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் அப்படி பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா இந்த காலம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிஞ்சுதா, இல்ல பண்ணிட்டு இருக்கா, இல்ல ஓடிட்டு இருக்கா, இல்ல ஃபியூச்சர்ல போயிட்டு இருக்குமா, இல்ல ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சா, இல்ல ஷார்ட் பீரியட்ல ஃபியூச்சர்ல முடியுமா? அவ்வளவுதான். இது எல்லாமே ஒரே இதுதான். இப்ப பாருங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுங்க. நல்லா பாருங்க, இதை அப்படியே வச்சுட்டு அவரு சென்ட்ராயின் சொன்ன மாதிரிதான் வைக்கிறேன். அப்படியே வேர்பை மட்டும் சும்மா மாத்தி விட்டுருங்க. பாருங்க, வைக்கிறேன்னா புட். இங்க என்ன வருங்க? இங்க என்ன வரும்? புட். அருமை. இங்க என்ன வரும்? இப்ப நான் அந்த கலரை மாத்தி விட்டுறேன். ஏன்னா அந்த கலர் உங்களுக்கு இதுவா இருக்கும். இங்க என்ன வருங்க? புட்டிங். ஐ அம் புட்டிங். இங்க என்ன வருங்க? புட்டிங் தி புட் சார். மூணாவது புட்டு. நல்லா பாருங்க, இது வந்து முதல் புட்டு, இது மூணாவது புட்டு. நல்லா பாத்துக்கணும். அடுத்தது ஹவ் பீன். புட்டிங். நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. இங்க என்ன வருங்க? புட்டு. எடுத்து விட்டாலும் புட்டு தான். இப்ப நான் ஒண்ணு பண்ணவா? டிட்டை எடுத்து விட்டுட்டு வெறும் புட்டு போடுறேன். இது 1 2 3 1 2 3 2 சார். 2. இப்ப டிட்ட வெளியில எடுக்கிறேன். எல்லாம் எடுத்துட்டு புட்டு போடுறேன். இந்த புட்டு 1 2 3 1 சார். வெளில எடுத்துட்டேன். டிட்ட வெளில எடுத்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? 1 சார். 1. வெரி குட். வாஸ் போட்டுருங்க. வாஸ் புட்டிங். அவ்வளவுதான். ஆட் புட்டு. எந்த 1 2 3 மூணாவது புட்டு சார். மூணாவது புட்டு. வெரி நைஸ். அதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். இப்போ சொல்லுங்க, புட்டிங் வருமா? 2 டி. புட்டிங். வில்லுக்கு அப்புறம் ஒரு என்ன வருங்க? 1 2 3 1 சார். 1. வெரி குட். இது புட்டிங். will be putting. இப்ப வில்லா சீன் வந்து வில்லாவுக்கு அப்புறம் புட்டு வருமா? எந்த புட்டு? மூணாவது புட்டு. இங்க நீங்க பாருங்க, பெர்ஃபெக்ட் எல்லாமே 3 தான். இப்ப வில்லா பீன் புட்டிங் போட்டீங்க. இப்ப
இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏன் இதை வந்து திருப்பி திருப்பி சொல்றோம்னா இதுதான் இங்கிலீஷ், அவ்வளவுதான். இதுதான் பேசிக்ஸ். நீங்க எந்த சப்ஜெக்ட்லயும் பேசிக்ஸ் நல்லா இருந்துட்டா போதும், எப்ப வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம், என்னைக்கு வேணாலும் பண்ணலாம், ஓவர் நைட்ல கூட பில்ட் பண்ணலாம். ஏன்னா மனித மைண்டுக்கு அவ்வளவு பவர், ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பேசிக்ஸ்ல கோட்டை விட்டுறக்கூடாது. இப்ப நேரம் நான் இங்க போறேன், இப்ப புட்டுன்னு போடுறேன். சோ இங்கேயும் புட்டு தான் போடுறேன், இங்கேயும் புட்டு தான் போடுறேன். இப்ப இங்க புட்டிங் போடுறேன், இங்க புட்ஸ் போடுறேன். இப்ப அதே சமயத்துல நான் இங்க பிரேக் பண்றேன். இந்த புட்டை நான் பிரேக் பண்றப்ப டூ பிளஸ் புட்டு தான் வரும். இந்த புட்டை பிரேக் பண்ணா டிட் பிளஸ் புட்டு. இங்க வந்து வித்தியாசம் வரும், நல்லா தெரியும். இப்ப டஸ் பிளஸ் புட். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா, நேற்று நடத்துற அதை இன்னும் ஒண்ணு ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு ரிவைஸ் பண்ணோம்னா அப்பாடா ரிவிஷனுக்கு அவ்வளவு பாருங்க. என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா, ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். எல்லா திறமைகள்லையும் தாய் திறமை, தலையாய திறமை வந்து ரிவிஷன் பண்றதுதான்பாங்க. சில பேர் கிளாஸ்ல கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னன்னா அவங்க வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணுவாங்க. கிளாஸ்ல 10 பேர்ல 2 பேர் டாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். ஏன், அந்த 2 பேர் ரிவைஸ் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். பாக்கி 8 பேர் வந்து ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. ரிவிஷன்ல தான் எல்லாமே இருக்கு. இப்ப பாக்கலாமா? இங்க பாருங்க, மேக் தயாரிக்கிறது, இங்க என்ன வரும்? நம்பர் 2 மேடு வரும். நல்லா பாத்தீங்க. இதுதான் நான் அந்த 128 வார்த்தையை கொடுத்திருக்கேன். நீங்க வந்து அதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்து அந்த வீடியோ பண்ணிருக்கேன். நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படியே தனித்தனியா பிரிச்சு கேட்டகரைஸே பண்ணிருப்பேன். நீங்க அவ்வளவு ஈஸியா வேற எங்கேயும் யூடியூப்ல பார்க்க முடியாது அந்த மாதிரி வீடியோ. நான் கேட்டகரைஸ் பண்ணி 23 கேட்டகரியா போட்டிருப்பேன். ஏதோ ஒரு கேட்டகரியில இதெல்லாம் வந்துடும். இப்ப பாருங்க, மேக் மேடு மூணாவது பாத்தீங்கன்னா 2 3 ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். வேற தயாரிக்கிறேன், தயாரித்தேன், தயாரித்து, அவ்வளவுதான். தயாரிக்கிறான், தயாரிக்கிறாள், தயாரிக்கிறது. என்ன பிரமாதமா வந்துருச்சு பாருங்களேன். நீங்க நேத்து விட்டு போனது எது வேணாலும் நீங்க இது பண்ணலாம். டெய்லி நான் பண்றேன், அந்த ஒரு பாருங்க, டெய்லி கிளீன் பண்றோம் அப்படின்னு வச்சுங்க. பாருங்க, கிளீன்டு பாத்தீங்க, கிளீன்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு வந்து 8 மீனிங் இல்லைங்களா? சுத்தப்படுத்தினேன், சுத்தப்படுத்தினோம், சுத்தப்படுத்தினாய், சுத்தப்படுத்தினீர்கள், சுத்தப்படுத்தினான், சுத்தப்படுத்தினாள், சுத்தப்படுத்தியது, சுத்தப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான். ஆனா இதுவும் கிளீன்டு 9வது ஒரு மீனிங் வருது பாத்தீங்களா? 9வது மீனிங். ஆங்கிலம் ஒரு புதுமையான ஒரு லாங்குவேஜ், 26 லெட்டர் வச்சு உலகத்தையே ஆள பாக்குறாங்க. வெறும் 26 லெட்டர், அதை வச்சு ஏகப்பட்ட வார்த்தையை பண்ணணும்னு பாக்குறாங்க. பாருங்க, இதுக்கு என்ன மீனிங்? யாரா ஒரே ஒரு மீனிங் தான் இதுக்கு என்ன மீனிங்? ஒரே ஒரு மீனிங் தான் நேற்று சொன்னேன். சுத்தப்பட்டது. இல்ல 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 இல்ல, முற்று பெறாத வினை. சுத்தப்படுத்தி. சுத்தப்படுத்தி. இது சுத்தப்படுத்தி கொண்டு. பாருங்க, சுத்தப்படுத்துகிறான், சுத்தப்படுத்துகிறாள், சுத்தப்படுத்துகிறது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க எல்லா வேர்புக்கும் இந்த தமிழ்ல இப்படி நீங்க கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு பாருங்க, ரொம்ப சிம்பிள். டெய்லி நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில அதை பண்ணிக்கிட்டே இருப்போம், ரைட்? நம்ம நடக்காம இருக்கவே முடியாது, ரைட்? வாக், வாக். பாருங்க, வாக்குடு, இங்கேயும் வாக்குடு, வாக்குடு, இங்க வாக்கு, நடந்து. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த இடத்த நீங்க கொண்டு வரணும், அவ்வளவுதான். இதுக்கு 5 மீனிங் இருக்கு. நடக்கிறேன், நடக்கிறோம், நடக்கிறாய், நடக்கிறீர்கள், நடக்கிறார்கள். ஐ வாக், வி வாக், யூ வாக், யூ வாக், தே வாக். 5 தான், முடிச்சு போச்சு. இங்க 8 வருது. ஐ வாக்டு, வி வாக்டு, யூ வாக்டு, யூ வாக்டு, ஹி வாக்டு, ஷி வாக்டு, இட் வாக்டு, தே வாக். 8 வருது. 8 வந்ததுக்கு அப்புறமும் அதே ஸ்பெல்லிங்ல, அதே உச்சரிப்புல 9வது மீனிங் இருக்கு. நடந்து, நடந்து, நடந்து. இததான் இப்ப ஒரு வாக்கியத்துல அப்படியே போட்டு பார்த்தோம். நேற்று போட்டு பார்த்தோம், இப்பயும் போட்டு பார்க்கலாம். இது பாருங்க, இது போட்டு பார்க்கலாமா? ஐ வாக், நல்லா பாருங்க, நான் நடக்கிறேன் வந்துருச்சா? ஐ வாக், நான் நடந்தேன் வந்துருச்சா? நல்லா பாருங்க. 2வது, 3வது போடலாமா? ஐ ஹவ் வாக்டு, நான் நடந்து இருக்கிறேன் வந்துருச்சா? இப்ப இந்த வாக்குடு வந்து நம்பர் 2.
நான் நடந்தேன். நடந்து இருக்கிறேன். வா வந்துருச்சா? இப்ப பாருங்க, இங்க இது பார்க்கலாமா? ஐ ஆம் வாக்கிங். நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் வந்துருச்சா? இப்ப இன்னொன்னு போடலாமா? இது ஈஸியா சொல்லிடலாமா? யாராவது சொல்லுங்க Is. பாப்போம். இது Is walks. Is. வெறும் வெறும் வச்சு Is. அடி. Okay. walks. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இததான் இந்த 12 நீங்க வந்து எப்படி வேணாலும் போட்டு எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நமக்கு வேண்டியது இதுதான். நமக்கு வேண்டியது இதுதான். இதோட தமிழ் அர்த்தம், இது உள்வாங்குற விதம், இதுதான் ரொம்ப முக்கியம். எகைன் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் எடுத்து ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஒர்த் இது. இதை ரிவைஸ் பண்ணாதான் நீங்க வந்து நேத்து 3 மணி நேரம் செலவு பண்ணத இந்த 30 நிமிஷத்துல நம்ம காப்பாத்திட்டோம் இந்த 3 மணி நேரத்தை. ஏன்னா இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் கவனிங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ அதுல பண்ணிடலாம். இது வந்து இப்படி பாருங்க, ஒரு இது எடுக்கிறேன், பாசிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. ரைட், ஆம் ரைட்டிங். இதை வச்சு பார்க்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா அடுத்த 8 தமிழோட ஒரு மொழியோட அழகியலே பாசிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு. தமிழா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம். அதோட பியூட்டி, அழகியல் நம்ம பார்க்க போற பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. நீங்க எந்த அளவு தமிழை புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். ஹேவ் ரிட்டன். சதீஷ் நீங்க அப்படியே அடிக்கலாம், அப்படியே சொல்லிடலாம். ஹேவ் பீன், I have been right. I have been written. ரைட். இது பாருங்க, அது அப்படியே 12 போட போறோம். நல்லா பாத்துக்கங்க. ரோட், wrote, ரைட்டிங், was writing, had Had right. written, Had written. had been writing, had been writing. Had been right. will நல்லா write, பாத்துக்கங்க. will write, Will write. Will be right. will be will writing. be நல்லா writing, பாத்துக்கணும், Will be நல்லா writing. பாத்துக்கணும். Will be writing. will be writing. அது விட்டுறக்கூடாது, ட்ராக் will விட்டுறக்கூடாது. will have written, ஏன்னா இந்த ட்ராக் விட்டு எங்க நீங்க போனாலும் ஃபார்மேட் மாறினாலும் தப்பாயிடும். சோ அந்த ட்ராக் அவ்வளவுதான். கோயம்புத்தூர் டு சென்னை இந்த ட்ராக்ல தான் போகுது. ட்ராக்க மாத்திடக்கூடாது. ட்ரெயின் அந்த ட்ராக் தான். நல்லா பாத்துங்க. Will have. will have written, Will have will written. have been writing. உங்களுடைய Will have தமிழ் been. அறிவை டெஸ்ட் பண்ண போறோம். பயங்கரமா டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, உங்க மதர் டங்ல மாஸ்டர் ஆகுறது அவ்வளவு முக்கியம். அப்புறம் தான் பாக்கி எல்லாம் முடியும். ஏன் தெரியுங்களா? இதை வச்சு நீங்க என்ன வேணாலும் மேஜிக் பண்ணலாம். உங்க மதர் டங்க வச்சு என்ன வேணாலும் ஏன்னா திங்கிங்கே தான். உங்க திங்கிங் இதுலதான் எல்லாமே இருக்கு. இப்ப பாருங்க, ஐ ரைட் எ லெட்டர். நல்லா பாத்துக்கீங்க. ஐ ரைட் எ லெட்டர். கவனம், கவனம், கவனம். ஒண்ணுமே இல்ல. இது பாருங்க, நான் போட்டிருக்கேன், போட்டதை அப்படியே இழுத்து விடுறேன் பாருங்க. நான் மாத்தவே இல்லை எதையுமே. ரைட், இங்க பாருங்க, அப்படியே இழுத்து விடுறேன் பாருங்க. அதனால மாறாம இருக்கிறத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். எனக்கு அது மாறல. மாறுற ஒரு விஷயத்தை பத்தி தான் நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். எப்படி? இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்ன பண்றாங்க? இந்த வேர்பை வந்து புஷ் பண்ணுவாங்க. எப்பயுமே புஷ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பக்கத்திலே வச்சிருப்பாங்க. சப்ஜெக்ட் பக்கத்துல வச்சிருக்காங்களா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நல்லா கவனிங்க. பாருங்க, எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். பாருங்க, செய்யற ஆளை முன்னிலைப்படுத்தி வந்தாக்கா செய்வினை. செய்வினை வாக்கியம்னா என்னங்க? செய்யற ஆளை முன்னிலைப்படுத்துறது. ஆனா செய்யப்படுற பொருள் லெட்டர். இந்த லெட்டரை முன்னிலைப்படுத்தினா அது என்னங்க? செயற்பாட்டு வினை. இங்க நல்லா கவனிங்க. ஐ எ லெட்டர். எ லெட்டர் வந்து இப்ப மாற போறது, இப்படிதான் மாறப்போகுது. நல்லா பாருங்க. பை மீ. ஆல்ரைட். இது என்னப்பா மீ, இது என்னப்பா பை. இப்ப நம்ம பாத்துட போறோம். அதை பார்த்துட்டு அப்படியே பாசிவிக்கு வர போறோம். ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம். புரியுதுங்களா? அப்படியே வச்சுங்க. அப்படியே கொண்டு வர போறோம். ஆல்ரைட். இந்த டெம்ப்ளேட்டை செட் பண்ணிட்டோமா? இந்த டெம்ப்ளேட் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த டெம்ப்ளேட்டுக்கு வர போறோம். நல்லா பாத்துங்க. 10 நிமிஷம் கழிச்சு இந்த டெம்ப்ளேட்டுக்கு வர போறோம். 10 நிமிஷம் என்ன பண்ண போறோம்? ஒரு முக்கியமான ஒரு வேலை பண்ண போறோம். கவனிங்க. இந்த 10 மினிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான 10 மினிட்ஸ். ஏன் தெரியுங்களா?